சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் மிகவும் அதிக அளவு மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் போலீஸ் மற்றும் துணை இராணுவ படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினை மிகப்பெரிய அளவில் போராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது தமிழகத்தில் அடுத்ததாக குறிவைப்பதற்கு திட்டம் போட்டிருப்பதாக உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையிலும் நேற்று இரவு சென்னையிலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு விமானத்தின் மூலமாக பாகிஸ்தான் சேர்ந்த மிக முக்கியமான நபர்கள் சென்றதாக உளவுத்துறை தகவல் கொடுத்துள்ளது. இவர்களுக்கு தங்குமிடம் யார் கொடுத்தார்? தமிழக உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியின் கண்காணிப்பில் தான் இது நடக்கிறதா? தமிழக மக்களின் பாதுகாப்பை ஸ்டாலின் அவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இதனால் மத்திய அரசு தமிழகத்திற்கு துணையாக இருக்கும் தமிழக மக்கள் இனியாவது திமுகவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பல எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறது. ஏனென்றால் தமிழகத்தில்தான் அடைக்கலம் அடைந்தார்கள். பஹிங்காம் பிரச்சனைக்கு பிறகு 3 நாட்கள் தமிழகத்தில் இருந்துதான் ஸ்ரீலங்காவிற்கு சென்றார்கள் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. இந்தியாவை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருப்பது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இது நிச்சயமாக திமுகவிற்கு சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இருந்துதான் பிற நாடுகளுக்கு போதை மருந்துகளை ஜாபர் சாதிக் அவர்கள் கடத்தி வந்தார். அவர் எந்த கட்சியில் இருந்தார்? திமுகவில் கடைசி வரை ஸ்டாலின் அவர்களால் பாதுகாக்கப்பட்டார். குறிப்பாக வடமாநிலத்தில் கைது செய்யப்பட்ட பிறகுதான் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனால் அதிகாரப்பூர்வமாக ஜாபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நீக்குமாறு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. தற்பொழுது பாகிஸ்தான் உளவாளிகள் என்று கூறப்படக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், குதிரை சவாரி செய்யக்கூடிய அந்த நபர்கள் தற்பொழுது ஸ்ரீலங்காவிற்கு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. என்றால் இன்னமும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பல இடங்களில் வசித்து வருகிறார்கள். அதுவும் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கண்காணிப்பில் இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் ஸ்டாலின் அவர்களும் கோபாலபுர குடும்பமும் செய்யும் என்றும் பல எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருகிறார்கள். பாகிஸ்தான் கூறிவிட்டது இந்தியா இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது, இந்த சந்தோஷம் நீடிக்காது என்றும் தெரிவித்திருக்கிறது நேற்று இரவு. இதனால் தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்க